त्रिची टीवीएस टोलगेट के पास स्थित तमिलनाडु के पूर्व मुख्यमंत्री करुणानिधि तिरुवा की प्रतिमा के नीचे आयोजित कार्यक्रम में धार्मिक नेताओं, मुस्लिमों, हिंदुओं और ईसाइयों ने भाग लिया। तमिलनाडु के स्कूल शिक्षा मंत्री अंबिल महेश ने धार्मिक सद्भाव बनाए रखने का संकल्प लिया। प्रेम को जीवन का नैतिक बनाओ। मैं अभ्यास द्वारा प्रेम से रहूंगा। मैं सभी लोगों को यह सोचकर गले लगाऊंगा कि वे सभी एक हैं। मैं धार्मिक कट्टरता को दूर करूंगा और धार्मिक सद्भाव बनाए रखूंगा। मैं हमेशा यह ध्यान में रखकर कार्य करूंगा कि लोगों की एकता ही मानव जाति की समृद्धि और भलाई है। जाति और धार्मिक विचार जो लोगों को विभाजित करते हैं और सभी लोगों को एक मानते हैं। मैं अनेकता में एकता देखने वाले भारतीय समाज में विविधता का बीज रोपण करने वाले सभी विषाक्त विचारों को परमाणु रूप से भी स्वीकार नहीं करूंगा। सभी प्राणियों को एक मानकर व्यवहारिक रीति से मानवता के साथ जीवन व्यतीत करूंगा। मैं सबके साथ सौहार्द बनाए रखूंगा। मैं मानवता की प्रशंसा करता हूं। சகோதரத்தோடு வாழக்கூடிய நாடு நம் தமிழ்நாடு என்பதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான திட்டங்கள் மூலமாக அது சமத்துவ நாடு என்று அறிவிக்கப்படுவதாக நிலைநாட்டுகின்ற பணியில் நம்முடைய கொள்கையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டிக் கொண்டும் மனித நேயத்தை நடைமுறை வழியாக கொண்டும் வாழ்வேன் அனைத்துயிரும் ஒன்றென்று நினைத்து அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வேன் மதவெறியை விலக்கி மத நல்லிணக்கம் பேணுவேன் மக்கள் ஒற்றுமையே மானுடத்தின் வளமும் நலமும் என்பதை மனதில் வைத்தே என்னாலும் உழைப்பேன் மக்களை பிளவுபடுத்தும் ஜாதி மத எண்ணங்களை விலக்கி அனைத்து மக்களையும் ஒன்றென நினைத்து அரவணைத்து செல்வேன் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய சமூகத்தில் வேற்றுமையை விதைக்கும் அனைத்து நச்சு கருத்துக்களையும் அணுவளவும் ஏற்க மாட்டேன் அனைத்துயிரும் ஒன்றென நினைத்து மனித நேயத்தையே நடைமுறை வழிமுறையாக்க கொண்டு வாழ்வேன் அனைவரிடமும் நல்லிணக்கம் பேணுவேன் மானுடம் போற்றுவேன் நன்றி. காப்போம் மனித நேயம் காப்போம் விளக்குவோம் மதவெறியை விளக்குவோம் காப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை காப்போம் விளக்குவோம் நமக்குள் உள்ள பிளவுகளை விளக்குவோம் வேறறுப்போம் மதவெறி சக்திகளை வேறறுப்போம் பிளவுபடுத்தும் சக்திகளை வேறறுப்போம் பிறப்பக்கும் என்பதே நமது அறமாகும் யாவரும் கேளீர் என்பதே நமது பண்பாகும் வேண்டும் அமைதியான இந்தியா வேண்டும் வேண்டாம் வகுப்புவாத இந்தியா வேண்டாம் அமைப்போம் சமூக நீதி சமுதாயம் அமைப்போம் உருவாக்குவோம் சமூக ஒற்றுமை உருவாக்குவோம் வேண்டும் மத நல்லிணக்கம் வேண்டும் வேண்டாம் மக்களுக்குள் மத பிளவுகள் வேண்டாம் உருவாக்குவோம் அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம் வேண்டும் ஒற்றுமை இந்தியா